ரொம்ப ஃபேமஸான லுட்விக் வேன் பீத்தோவன் அவருடைய ஃபர் எலிஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நிறைய காலிங் பெல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ரொம்ப ஃபேமஸான மியூசிக். நிறைய நீங்கள் மூவிஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இந்த சாங்கை நீங்கள் கேட்டிருக்கலாம். புகழ்பெற்ற பீத்தோவன் என்கிற மியூசிக் கம்போசர் அவர் இயற்றிய அருமையான ஒரு டியூன். 1770 வருடம் பிறந்த அவர் 1827 வரைக்கும் வாழ்ந்தார். அதுல விசேஷமா அவர் 1770 இருந்து 1802 வரையிலும் நல்ல இசைகளை வாசித்தார். ஆனா அவருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க் அவர் எப்ப பண்ணார் தெரியுமா? between 1802 and 1812. ஏன் அவருடைய கிரேட்டஸ்ட் படைப்புன்னு சொல்றாங்க தெரியுமா? because during this time he started becoming deaf. அவர் காது கேட்காமல் போக ஆரம்பித்த காலகட்டம். அந்த நாட்கள்ல அவர் கம்போஸ் பண்ண பல பாடல்கள் உலக புகழ்பெற்றவையாய் மாறிவிட்டது. சிம்பனி நம்பர் 5, சிம்பனி நம்பர் 9, ஃபர் எலிஸ், இவைகள் எல்லாம் அவருடைய கைவண்ணங்கள். உலகத்தையே கலக்குன அந்த பீத்தோவனுக்கு காது கேட்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாசிக்கப்படுற இந்த சவுண்டை அவரால் சரியா கேட்க முடியாமலேயே அவர் இவ்வளோ அருமையான காம்போசிஷன்ஸை காலத்தால் அழிக்க முடியாத சிறப்பான படைப்புகளை தந்து சென்று விட்டார். இன்றைக்கு நம்ம லைஃப்ல சில காரியங்களை சாதிக்க முடியலன்னு சொல்றதுக்கு காரணம், நம்ம இப்படியாக யோசிக்கிறோம், எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, எனக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல குறைகளை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் காது கேட்கலனாலும் அவர் மைண்ட் நல்லா வேலை செஞ்சுச்சு பாருங்க. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்த கிஃப்ட அவர் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இருந்த குறைபாடுகளை யோசிக்கல, அவருடைய கிரியேட்டிவிட்டியை அவர் நம்பினார். அன்பானுடைய பிள்ளைகளே, வேதத்துல கூட அநேக பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பவுல் என்கிற அப்போஸ்தலனுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, தன்னை உருவாக்கின ஆண்டவரை பார்த்தாரு, தொடர்ந்து ஊழியத்துல ஓடினார். ஆகவேதான் அவர் சொன்னாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே இன்னைக்கு உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிற பலத்தை பாருங்க. there is something which is your strength. அதை பேங்க் பண்ணுங்க. what is your strength? பெயிண்டிங்கா, அல்லது பாடுறதா, அல்லது வியாபாரமா, பிசினஸா? டிபெண்ட் ஆன் இட். டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் வீக்னஸஸ். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிற அந்த விலையேறப்பட்ட ஸ்ட்ரெங்த்தை சார்ந்துருங்க. அவர் உங்களை பலப்படுத்துவாருங்க. and you will also become a wonderful champion for the whole world. இன்றைக்கு உங்கள் மூலமாகவும் பெரிய படைப்புகளை கடவுள் கொடுப்பதற்காக ஆவலோடு இருக்க இந்த நாள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சாதிக்க வேண்டிய நாள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் இனிமையாய் மாற்றப் போகிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றப் போகிறார். your life is a music. don't miss to enjoy it. be strong in the Lord. have a wonderful day. Amen.